இங்க நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் முடிஞ்ச கையோட இப்ப ஹனிமூன் போறாங்க. ஹனிமூன் போன இடத்துல ரெண்டு பேரும் தனித்தனி ரூம்ல ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வரான். இப்ப ஹீரோவும் அந்த பையனும் சேர்ந்து ஊர் சுத்த கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதனால இப்ப நம்ம ஹீரோயினும் தனியாவே ஊர் சுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பசங்களை தான் பிடிக்கும். நம்ம ஹீரோயினுக்கும் பொண்ணுங்களை தான் பிடிக்கும், பசங்களை பிடிக்காது. ஊருக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பிடிச்ச வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோயின் பிளட் டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க வேலை பார்க்குற நர்ஸ் அவங்களுக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியாம தயங்கி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நர்ஸே காஃபி சாப்பிட போலாமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோ வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. அதுக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணா வந்திருப்பாங்க. ஹீரோட சொந்தக்காரங்களும் சீக்கிரம் குழந்தை பெத்துக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கற நம்ம ஹீரோயினும் ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. ஹீரோட அம்மாவும் இவங்க கூட ஊருக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ வேற வழி இல்லாம இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்க மாதிரி ஆயிடுது. ஹீரோட அம்மா இங்கே இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபேக் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அந்த பையனுக்கு தான் ப்ராப்ளம் சொல்லி இப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கேட்கறவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கோங்கன்றத சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோட அம்மா ஊருக்கு அனுப்புறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. அவங்க போறதுக்குள்ள ட்ரெயின் போயிடுது. அதனால வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு இப்போ டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோட பாய் ஃப்ரெண்ட் வரான். ஹீரோட அம்மா கால்ல விழுந்து நான் உங்க பையனோட ஃப்ரெண்டு, வாங்க நானே உங்களை டிராப் பண்ணேன்னு சொல்லி அவனே வீட்டுக்கு கொண்டு போய் டிராப் பண்றான். வீட்டுக்கு போன ஹீரோட அம்மா பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாங்க.